அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க லெசன் +2 கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசனாக இருக்கிற பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்ட் 1 பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தைய பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டையும் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம பார்த்தோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்டாக இங்கே ஒரு விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க. த எலமெண்ட்ஸ் இன் விச் த லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் என்டர்ஸ் இன்டு பி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்தாங்க இல்லையா? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம். அப்புறம் அதனுடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, NS2 NP 126 அப்படின்றதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக அதுக்கப்புறம் நம்ம செகண்டு ப்ராப்பர்ட்டியில் மெட்டாலிக் நேச்சர் பற்றி பார்த்தோம். இதில் உங்களுக்கு என்னென்ன அப்படின்றது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. ரைட்டா? மெட்டாலிக் நேச்சரில் நம்ம மெட்டல்ஸ் இருக்குது, மெட்டலாய்ட்ஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக இதுதான் நம்ம செகண்டாக பார்த்த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. தேர்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, அயனைசேஷன் என்தால்பி அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ரைட்டா? அயனைசேஷன் என்தால்பி எப்படி ஆகுது, ஒரு குரூப்பில் டவுன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது, அது காரணம் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதே 13th குரூப்பில் மட்டும் அலுமினியத்துக்கு அப்புறமா அந்த அளவுக்கு குறையில, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் இன்னர் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் விச் ஹஸ் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் கம்பேர்ட் டு த எஸ் அண்ட் பி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி குரூப் 14லேயும் நமக்கு இந்த எஃபெக்ட் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக? ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் அயனைசேஷன் என்தால்பியும் சேம் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுது. ரைட்டா? இது 4th ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 5th ஒன் பார்க்க போகிறோம். அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். அப்போ இதுவரை நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. கரெக்டாக? செகண்டாக நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டாலிக் நேச்சர். ரைட்டா? தேர்டாக நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனைசேஷன் என்தால்பி. ஃபோர்த்தாக நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம 5th ஒன் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அனாமலஸ் அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா, தமிழில் முரண்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் வரும். ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் என்ன அப்படின்னா, பி பிளாக் எலமெண்ட்ஸுடைய குரூப்ஸு. கரெக்டாக? ஸோ 13th குரூப் என்ன அப்படின்றதும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். 13th குரூப், 14th குரூப் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்து படிச்சிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ 13th குரூப்பினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போது நம்ம 13th குரூப்பினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா? என்ன படித்தோம் அப்படின்னா, 13th குரூப்பினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, NS2 NP1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக? நீங்கள் போரான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா 1s2 2s2 2p1ன்னு சொல்லிட்டு வரும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3p1ன்னு சொல்லிட்டு வரும். இங்கே 4p1ன்னு சொல்லிட்டு வரும். இங்கே 5p1ன்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 14th குரூப்புக்கு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது எல்லாமே P2 கான்ஃபிகரேஷன் நிற்கும். கரெக்டாக? 2p2, அதே மாதிரி இங்கே 3p2, அதே மாதிரி இங்கே 4p2 அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். அப்போ எல்லாமே P3 கான்ஃபிகரேஷனில் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, NS2 NP4 வரும். இதுக்கு NS2 NP5 வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா NS2 NP6 வரும். ஸோ எதுக்கு நான் இது எழுதி காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எல்லா இந்த 13th குரூப்பில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் சேமாக இருக்கிறதுனால எல்லா எலமெண்ட்ஸும் சேம் ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஃப்ளூரின் ஃபேமிலி, அப்புறம் இனர்ட் கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அந்த ஃபேமிலின்ற வார்த்தை வருது அப்படின்னா, எல்லா எலமெண்ட்ஸுக்குமே சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அந்த லாஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமாக இருக்கிறதுனால அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்கும்னு நம்ம படிச்சிருப்போம். சரியா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிறதா இருந்தாலும் சரி, அதனுடைய ரியாக்டிவிட்டி இருந்தாலும் சரி, எல்லாமே சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதனால தான் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பி பிளாக்ல மட்டும் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கு இல்லையா,
இப்போ உதாரணத்துக்கு இந்த போரான், அதுக்கப்புறம் இந்த கார்பன், அதுக்கப்புறம் இந்த நைட்ரஜன், அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளூரின், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனாமலஸ் பிஹேவியரில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்ற எலமெண்ட்ஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியில் இது இல்லாமல் வேறுபட்டு இருக்குது. போரான் வந்து வேறுபட்டிருக்கு. அதே மாதிரி கார்பனும் வந்து இந்த குரூப்பில் இருக்க மற்ற எலமெண்ட்ஸ் கூட ப்ராப்பர்ட்டியில் இல்லாமல் இது வந்து வேறுபட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இது நைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஃப்ளூரினும். இதுதான் இப்போ நம்ம ஏன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ என்னென்ன அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வருவோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போரானுடைய அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி மற்ற எலமெண்ட்ஸ்லேருந்து வேறுபட்டிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்கலாமா? சரி, ரைட். நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன், அப்படியே கொஞ்சம் நீங்களும் பார்த்துக்கோங்க. அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஈச் குரூப் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் எலமெண்ட்ஸ் த கரஸ்பாண்டிங் குரூப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், 13th குரூப் எடுத்துட்டோம் அப்படின்னா போரான் இஸ் மெட்டலாய்டு வைல் அதர்ஸ் ஆர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். அப்போது போரான் மட்டும்தான் என்னவா இருக்குது அப்படின்னா மெட்டலாய்ட்ஸாக இருக்குது. மெட்டலாய்ட்னா தெரியும் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலோக போலியாக இருக்குது. எது அப்படின்னா போரான் மட்டும். ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெட்டல்ஸாக இருக்குது, ரியாக்டிவ் மெட்டல்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதனுடைய அனாமலஸ் பிஹேவியர். அப்போ நம்ம சொன்ன மாதிரி அது வந்து மாறுபட்டு காணப்படுதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் நம்பர் 14ல் கார்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல். கார்பன் வந்து நான் மெட்டல். ஆனால் அதரில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸும் இருக்குது, அதே மாதிரி மெட்டல்ஸும் சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு எல்லாம் ஃபார்ம் பண்ணுது. அது இல்லாமல் செயினையும் ஃபார்ம் பண்ணுது. அதுதான் இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள். கார்பன் ஹேஸ் கிரேட்டர் டெண்டன்சி டு ஃபார்ம் செயின் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயின் ஆஃப் பாண்ட்ஸ் வித் இட் செல்ஃப் ஆர் வித் அதர் ஆட்டம்ஸ் விச் இஸ் நோன் அஸ் கேட்டினேஷன். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க்கு, நல்லா படிச்சுங்க. Carbon has a greater tendency to form a chain of bonds with itself or with other atoms which is known as catenation அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஓகே, ஸோ அதே மாதிரி குரூப் 15ல் இருக்க நைட்ரஜன் இருக்கு இல்லையா? குரூப் 15ல் இருக்க நைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன நேச்சரில் இருக்குது அப்படின்னா எஸ், நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா டையாட்டாமிக்காக இருக்குது. நைட்ரஜன் வந்து டையாட்டாமிக் இருக்குது, ஆனால் மற்றது எல்லாமே டையாட்டாமிக் ப்ராப்பர்ட்டிலே கிடையாது. அதே மாதிரி குரூப் 16ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது, ஆனால் மற்றதுக்கெலாம் அந்த எபிலிட்டி வந்து இல்லை. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றது நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா டயா, அதே மாதிரி வந்து ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி 17th குரூப் இருக்க ஃப்ளூரின் இருக்கு இல்லையா? அது வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் அது வச்சிருக்கு, மற்ற எந்த ஸ்டேட்டுமே அது வச்சிடல. ஓகே, ஸோ இதுதான் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி மெட்டல்ஸ். அதுதான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். ரைட்டா? ஸோ இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, புரியுதா? ரைட், ஒரே நிமிஷம் இருங்க. எஸ், ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா அப்படி கொஞ்சம் செக் பண்ணிடலாமா? போரான் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலாய்டாக இருக்குது. கரெக்டாக? இது வந்து ஒரு மெட்டலாய்டாக இருக்குது. ஆனால் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா மெட்டல்ஸாக இருக்குது. அப்போ நமக்கு இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு அனாமலஸ் பிஹேவியரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா அது டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, ட்ரிபிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, அது வந்து செயின் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஆனால் மற்றதுக்கு எல்லாமே அந்த எபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. நைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயாமேக்னட்டிசமில் இருக்குது, ஆனால் மற்றதெல்லாம் அப்படி இல்லை. ரைட்டா? ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுது, ஆனால் மற்றதுக்கெல்லாம் அந்த எபிலிட்டி வந்து இல்லை. ஃப்ளூரினுக்கு வந்து -1 ஆக்சிஜன் ஸ்டேட் மட்டும்தான் இருக்குது, ஆனால் மற்றதுக்கு எல்லாமே -1 இல்லாமல் +1லாம் கூட இருக்குது. சரியா? ஸோ அப்போ இது மாதிரி ஏன் அனாமலஸ் பிஹேவியரில் இருக்குது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்றதுக்கான ரீசன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த 3 ரீசன் நீங்கள் படிக்க போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் ஸ்மால் சைஸ் ஆஃப் த ஃபஸ்ட் மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். மற்ற எல்லா எலமெண்ட்ஸை விட ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது. சரி சார், ஸ்மால் சைஸாக இருந்தால் ஏன் அது வந்து அனாமலஸ் பிஹேவியர் இருக்குது அப்படின்னா இது அடுத்த ரீசன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், போரான் எடுத்துக்கலாம். போரானுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 5 இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நியூக்ளியஸ்குள்ளே 5 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு ஷெல் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டாக?
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இதுதான் போரானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதே போரான், அலுமினியம், கேலியம் வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். கரெக்டாக ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து லாஸ்ட் எலக்ட்ரானுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை அயனைசேஷன் என்தால்பி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் ஆப்சன்ஸ் ஆஃப் தி டி ஆர்பிட்டால்ஸ் இன் தயர் வேலன்ஸ் ஷெல். இதுங்கிட்ட டி ஆர்பிட்டால் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஷெல் கே ஷெல் வந்து என்ன ஆர்பிட்டால் மட்டும் இருக்குது அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் ஷெல் எல் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால் அண்ட் பி ஆர்பிட்டால் இருக்குது. இங்கே டி ஆர்பிட்டால் கிடையாது. ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டால் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 3 பாயிண்ட்டை நல்லா படிச்சுங்க. என்ன அனாமலஸ் பிஹேவியர் என்ன காரணம் அப்படின்னா, ஸ்மால் சைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெம்பர், ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அப்புறம் ஆசன்ஸ் ஆஃப் தி டி ஆர்பிட்டால்ஸ் இந்த வேலன்ஸ் ஷெல். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதுவே போதுமானது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்க்க போகிற 6th ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிக்க போகிறோம். இன்னர் பேர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் வந்து இங்கே இருக்குது பாருங்களேன். இன் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் த அவுட்டர் எஸ் எலக்ட்ரான்ஸ் ஹாவ் எ டெண்டன்சி டு ரிமைன் இன்னட் அண்ட் ஸ்லோ அண்ட் ஷோ ரிலக்டன்ஸ் டு டேக் பார்ட் இன் த பாண்டிங் விச் இஸ் நோன் அஸ் இன்னர் பேர் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, எஸ் ஆர்பிட்டால் இருக்க எலக்ட்ரான் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 13th குரூப் எடுத்துப்போமே, சரியா? இப்போ 13th குரூப் எடுத்துக்கலாமா? 13th குரூப் வந்து பார்த்திங்கன்னா போரான் குரூப்பு. போரானு, அலுமினியமு, கேலியம், அப்புறம் இண்டியம், அப்புறம் தேலியம். ஸோ இது மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ போரான் வந்து பார்த்திங்கன்னா 1s2 2s2 2p1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? கேலியமும் அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா கடைசியாக வந்து 4p1ன்னு சொல்லிட்டு முடியுமா? 4p1ன்னு சொல்லிட்டு முடியும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா 4s2ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இண்டியம் வந்து பார்த்தீங்கன்னா 5s2 5p1ன்னு முடியுமா? இப்போ இதில் தான் விஷயமே என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் இந்த போரான் ஃபேமிலி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு போரான் நீங்கள் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ல இருக்கிற 2 எலக்ட்ரானும் பியில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து ஆக மொத்தம் 3 எலக்ட்ரான் வந்து சேர்ந்து என்ன பண்ணுது, ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் நமக்கு இது மாதிரி மாலிகுல்லாம் ஃபார்ம் ஆகும். BF3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ளோரின் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா 3 எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆகுது. அலுமினியம் கூட பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த 2 எலக்ட்ரானும் கடைசியாக பி ஆர்பிட்டல் ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. ஆனால் கேலியம் வந்து இந்த எஸ் எலக்ட்ரான்கள் வந்து இன்வால்வ் ஆகிறது இல்லை. ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுதுல, ஒன்லி பி எலக்ட்ரான் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. அதேமாதிரி இண்டியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 5sல 2 எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆகிறது இல்லை, பி எலக்ட்ரான் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இந்த ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி டிரான்சிஷன் மெட்டல் இருக்கும். நீங்கள் பீரியாட் டேபிள் பார்த்தீங்கன்னா கேலியத்துக்கு முன்னாடி ஜிங்க்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். டிரான்சிஷன் மெட்டல் டி பிளாக் எலமெண்ட் வந்து ஜிங்க்னு ஒன்று இருக்கும். அந்த டி பிளாக் எலமெண்ட்டை தொடர்ந்து வர இந்த எலமெண்ட்ஸ் தான், பி பிளாக் எலமெண்ட்ஸ் தான் இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி காமிக்குது. போரான் அலுமினியம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா இந்த எஸ் எலக்ட்ரான்கள் இன்வால்வ் ஆகுது. நமக்கு வந்து +3 ஸ்டேட்டில் வந்து இருக்கும். அதாவது 3 எலக்ட்ரான் அது வந்து டொனேட் பண்ணி ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகாமல் இருக்குது. எஸ் எலக்ட்ரான்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். த அவுட்டர் எஸ் எலக்ட்ரான்ஸ் ஹேவ் எ டெண்டன்சி டு ரிமைன் இனட் அண்ட் ஷோ ரிலக்டன்ஸ் டு டேக் பார்ட் இன் த பாண்டிங் விச் இஸ் நோன் அஸ் இன்னர் பேர் எஃபெக்ட். சரியா? நல்லா படிச்சு வச்சுங்க. திஸ் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ்டு இன் குரூப் 14, 15, 16 மட்டும்தான் அப்சர்வ் பண்ணப்படுது. 17, 18லாம் கிடையாது அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. சரியா? சரி, ஓகே சார், இதுக்கு என்ன ரீசன், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? அந்த ரீசன் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரைட், இங்கே ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே எஸ், அந்த டி பிளாக் எலமெண்ட் வந்து தொடர்ச்சியாக வருது இல்லையா? அந்த காரணம் வந்து டி ஆர்பிட்டால் இருக்க எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. பட் பரவாயில்ல, நம்ம புக்கில் அது கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் எதுனா போதும். எக்ஸாம்பிள் வந்து இதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க. என்ன தெரியுமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் 3+ இஸ் மோர் ஸ்டேபிள் தென் அலுமினியம் 1+. இப்போ வந்து இது நம்ம எடுத்துக்கலாம். அலுமினியம் 3+ மோஸ்ட் ஸ்டேபிள் தென் அலுமினியம் 1+. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அலுமினியம் வந்து கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்னா 3 எலக்ட்ரான்கள் தான் கொடுக்கும். 3 எலக்ட்ரான் தான் கொடுக்கும். அதுதான் வந்து அதனுடைய ஸ்டேபிள் வந்து அதிகமாக இருக்குது. ரைட்டா?
அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். அலுமினியம் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறது இல்லை, ரைட்டா? அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அலுமினியம் வரைக்கும் எஸ் எலக்ட்ரான்கள் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்களேன், டேலியம் பாருங்கள், டேலியம் 1+, ஒரு நிமிஷம் இங்கே எழுதுகிறேன், டேலியம் 1+ மோஸ்ட் ஸ்டேபிள் தென் டேலியம் 3+. அப்போது டேலியம் 1+ வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டேலியத்தில் இருக்கிற டேலியத்தில் இருக்கிற பி ஆர்பிட்டால்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ், ஒரே எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் என்ன ஆகுது, ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. 6s இருக்கிற 2 எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் இங்கே ஹைலைட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். இதுவரை நீங்கள் படித்தாவே போதுமானது. ஸோ இன்னர் பேர் எஃபெக்ட் பார்த்துட்டுமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் 7th ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, அலோட்ரோபிசம் இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அலோட்ரோப்ஸ் அப்படின்னா அது வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. இதை இங்கே குதிரை பாருங்கள். அலோஸ் மீன்ஸ் அனதர் அண்ட் டோப் மீன்ஸ் சேஞ்ச். அனதர் அதாவது மற்றொரு வடிவத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இங்கே டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சம் எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் மோர் தென் ஒன் கிறிஸ்டலின் ஆர் மாலிகுலர் ஃபார்ம்ஸ் இன் த சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட். அதாவது சம் எலமெண்ட்ஸ், ஒரு சில எலமெண்ட்டு எக்ஸிஸ்ட் இன் மோர் தென் ஒன் கிறிஸ்டலின் ஸ்டேட் ஆர் மாலிகுலர் ஸ்டேட். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட படிக அமைப்பில் வந்து ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அலோட்ரோபிசம் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஃபினாமினான் இஸ் கால்ட் ஆஸ் அலோட்ரோபிசம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பன் எடுத்துக்கலாமே. கார்பன்னா அது என்ன தெரியுமா? கரி. ஜஸ்ட்டு வந்து நம்ம விறகு எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கரி. இந்த கார்பன் எதிலலாம் இருக்குது நான் சொல்ல பாருங்க. நம்ம கோல் இருக்கு இல்லையா, நிலக்கரி, கோலில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் தான். அதே மாதிரி கிராஃபைட், நம்ம பென்சிலில் யூஸ் பண்ணுறோம் இல்லை, பென்சிலை யூஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் தான். அந்த கிராஃபைட்டில் இருக்கிறதும் கார்பன் தான். டைமண்ட் இருக்குல்ல, டைமண்டில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் தான். அப்போது கார்பன் என்ற ஒரு எலமெண்ட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்களில், அதாவது கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர்லேயோ ஆர் மாலிகுலர் ஃபார்ம்லேயோ இருக்கு இல்லையா, இதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அலோட்ரோபிசம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ புரியுதா? இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபார்மில் இருக்கும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டியும் மாறும். டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கிராஃபைட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் நமக்கு 7th ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க, அலோட்ரோபிசம். இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நமக்கு எக்ஸாம்பிள் நிறைய கொடுக்குறாங்க பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் அலோட்ரோபிசம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்பன் மட்டும் படித்து எழுதுங்க போதும். எக்ஸாம்பிள் டைமண்டாக